யூரோப்லேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் சொல்ல போகிற இந்த ஐசி ட்ரெயினில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஃப்ராங்க்ஃபர்ட் டு பெர்லின் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 550 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 550 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஹவர்ஸில் 3.5 ஹவர்ஸில் வந்து ரீச் பண்ணுவோம். ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்து டைனும் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ்னால் வந்து நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போய் வாங்க தேவையில்லை. ஸோ அவங்களே வந்து வருவாங்க. அவங்களே நம்மக்கிட்ட நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தோம்னா வந்து அவங்களே வந்து சர்வும் பண்ணிவிடுவாங்க. இந்த கம்ப்ளீட் ட்ரெயின் ஃபுல்லாமே வந்து ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 சர்வீஸ் வந்து நம்ம இந்த ஆன்லைன்லேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து ஃபுட்டு கூட வந்து இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக அந்த ஃபலாஃபலுமே வந்து நல்லா ப்ராப்பராக குக் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. அபோவ் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட வந்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ ஸ்டேபிளாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து எதையுமே பிடிக்காமே வந்து நடக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட்டோட மெயின் ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து நம்ம வந்து பெர்லினுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ யூரோப்லேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் சொல்ல போகிற இந்த ஐசி ட்ரெயினில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 250லேருந்து 350 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயினில் வந்து நம்ம வந்து பெர்லினுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ட்ரெயினில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வந்து ட்ரெயின் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். நாம் வந்து உள்ளே போகலாம். உள்ளே போய் எப்படிலாம் இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். Ja, also 9 Preisgelder sind im System. Wir haben rechtzeitig informiert. இப்போ வந்து நான் வந்து ட்ரெயினில் வந்து உட்காந்துட்டேங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து 4 மணிக்கு வந்து இங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கரெக்டாக 4:02. பெர்லினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் டு பெர்லின் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 550 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 550 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து 3 ஹவர்ஸில் 3.5 ஹவர்ஸில் வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ 7:35க்கு வந்து நம்ம பெர்லின் வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 மினிட்ஸில் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து 4:02க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்து டைனும் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ்னால் வந்து நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போய் வாங்க தேவையில்லை. ஸோ அவங்களே வந்து வருவாங்க. அவங்களே நம்மக்கிட்ட நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தோம்னா வந்து அவங்களே வந்து சர்வும் பண்ணிவிடுவாங்க. இங்கேருந்து வந்து இங்கே பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் இருந்து மெயினாக என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும் அதெல்லாம் போட்டிருக்காங்க. கெமியூசே கறி அப்படின்னா வந்து கெமியூசேனா வெஜ்ஜு. ஸோ வெஜ் கறி வந்து 14 யூரோஸ் போட்டிருக்காங்க, 14.2 யூரோஸ். அப்புறம் வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. சூஸ் கார்டோஃபுல் ஸ்டாம்ப், அதாவது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, சில்லி கார்ன். ஸோ என்னென்ன மெயினான ஐட்டம்ஸ், மெயின் கோர்ஸ் வந்து என்னென்னங்கிறத வந்து இங்கே போட்டிருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில்.
ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேங்க. ஒரு வந்து ஃபலாஃபல் ராப்பு, அப்புறம் வந்து அமெரிக்கன் கிளாசிக்கல் ப்ரௌனி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுட்டு வந்துட்டோம், எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இதான் வந்து அந்த ஃபலாஃபல் ஃப்ராப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனி பயங்கர ஹாட்டாக இருக்குது. இது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம சாப்பிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. உள்ளே இருக்கிற அந்த உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக அந்த ஃபலாஃபலுமே வந்து நல்லா ப்ராப்பராக குக் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. இந்த wrapம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. ஃபலாஃபல் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இந்த ப்ரௌனி வந்து நம்ம சாப்பிட்லாம். இது வந்து அமெரிக்கன் கிளாசிக் ப்ரௌனி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி வில் ட்ரை எப்படி இருக்குன்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்ப்ளீட் ட்ரெயின் ஃபுல்லாமே வந்து ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்குறாங்கங்க. ஃப்ரீ இன்டர்நெட்னால் வந்து நார்மலான ஸ்பீட் கிடையாது, ரொம்ப வந்து ஃபாஸ்டஸ்ட்டான இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒய்ஃபை இங்கே உள்ள இதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பாருங்கள், இதில் வந்து உள்ளே போனோம்னா வந்து அதுலேயுமே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சர்வீஸ் வந்து நம்ம இந்த ஆன்லைன்லேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து ஃபுட்டு கூட வந்து இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா, ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஸோ உள்ளே வந்துட்டா வந்து நீங்கள் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது போக வந்து ட்ரெயினோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ட்ரெயின் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, ஸ்னெல்லஸ் இன்டர்நெட்னால் வந்து ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் தான் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரெயின் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகுதுன்னு பார்த்துக்கலாம். அது போக வந்து நம்ம இப்போ பெர்லின் ரீச் ஆக வந்து இன்னும் வந்து 2 hours 52 minutes இருக்குது, அதுவுமே பார்த்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டட் டைம் வந்து எப்போ ரீச் ஆகும் இப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் பார்த்துக்கலாம். இது போக வந்து நமக்கு வேணும்னா வந்து ஈவன் வந்து ஃபுட்டுமே வந்து இதிலேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் வந்து வாஷ்ரூம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அதாவது வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அந்த மாதிரி டிசேபிள் பர்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வாஷ்ரூம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரூம்ஸ் இங்கே இருக்கிறது. ஸோ இது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரு, அதாவது மாதிரி டிக்கெட் செக்கர் அவங்களுக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேமிலிக்கு தனியாக ரூம் புக் பண்ணிக்கிறது. இப்போ பாருங்கள், இது வந்து 200 above வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ ட்ரெயினோட ஸ்பீடு வந்து இப்போ 200 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே போர்டும் வச்சுருப்பாங்க. இதிலே வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்ன, ட்ரெயின் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 205 கிலோமீட்டர் போகுது. வெளியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து 200 கிலோமீட்டருக்கு மேலே போகுது. அப்படி இருக்குமே வந்து உள்ளே வந்து நான் எதையுமே வந்து பிடிக்காம இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நான் வந்து எதுவுமே பிடிக்காம நின்றுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஸ்டேபிளாக வந்து போயிட்டுருக்கு. உள்ளே பாருங்கள், ஒரு வைப்ரேஷன் கூட தெரியாது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோ ஸ்டேபிளாக வந்து போகுது. இவ்வளோ அபோவ் 200 கூட வந்து ட்ரெயின் வந்து அபோவ் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட வந்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ ஸ்டேபிளாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து எதையுமே பிடிக்காமே வந்து நடக்க முடியும். ஸோ வெளியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் வந்து ஓகே, இப்போ வந்து 246 வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ போகுதுங்கிற வரைக்கும் பார்க்கலாம். 247 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்படியே வந்து வெளியே பாருங்கள்.
பச்சை பசேல் என்று எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீட்கிட்டே வந்து கியூஆர் கோட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அதாவது வந்து ஃபீட்பேக் எதாவது கொடுக்கணுன்னாலும் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இன்கேஸ் வந்து இதை ஸ்கேன் பண்ணி நமக்கு சர்வீசஸ் வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குது அதுங்கிறதையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து ஃபுட்டு கூட வந்து இதை நம்ம ஸ்கேன் பண்ணி இதுலேயுமே வந்து மெனு பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பெர்லின் ரீச் ஆக போகிறோம். பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ வந்து நான் பெர்லின் ஹாப்பன் ஆஃப் வந்து ரீச் ஆகிட்டேன். 7:45க்கு ரீச் ஆக வேண்டிய ட்ரெயின் வந்து 1 ஹவர் டிலேயாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8:50க்கு தான் வந்து ரீச் ஆச்சு. ஒரு 1 ஹவர் டிலே ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து ஒரு 4.5 ஹவர்ஸில் வந்து நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து பெர்லின் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 550 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஸோ இப்போ பெர்லினுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இதுதாங்க பெர்லினோட மெயின் ட்ரெயின் ஸ்டேஷன். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து மெயின் ட்ரெயின்லாம் போகும். அதாவது வந்து வேறு ஸ்டேட்டுக்கு போகிறது இல்லை வந்து வேறு சிட்டிக்கு போகிற ட்ரெயின்லாம் வந்து கீழே இதாகும். அது போக வந்து இங்கே இருக்கிறதுலாம் வந்து நிறையா வந்து ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 ஃப்ளோர் வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்கே பாருங்கள் வியூ சூப்பராக இருக்கும். ஸோ மேலே போது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து லோக்கல் ட்ரெயின்ஸு. அதாவது வந்து பெர்லின் சிட்டிக்குள்ளே இல்லை வந்து பெர்லின் பார்டர் வரைக்கும் போகிற ட்ரெயின் எல்லாமே வந்து மேலே இருக்கும். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இந்த பெர்லின் சென்ட்ரல் ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். கீழே வந்து அண்டர் கிரவுண்டு. ஸோ அண்டர் கிரவுண்டில் வந்து மெயின் வந்து அந்த இன்டர் ஸ்டேட்டு இல்லை பக்கத்து கண்ட்ரிக்கு போகிற அந்த மெயின் ஐசி ட்ரெயின் நம்ம வந்தோம் பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் வந்து கீழே போகும். ஓகேங்க, நான் இப்போ வந்து பெர்லின் வந்துட்டேன். இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இந்த கம்ப்ளீட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் see you all. Take care everyone. Bye.